ஹலோ வணக்கம். இது உங்கள் சிபி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்துட்டு பிக் பாஸ் ஆல்ரெடி இந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு வார்த்தை சொன்னார், இது ஃபன் டாஸ்க். எப்படி இது ஃபன் டாஸ்க், இது ஃபன் டாஸ்க்னு 1008 வாட்டி சொல்லிட்டார். ஓகே சார் சொல்லிட்டு இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க ட்ராஜடியாக. அதில் எஃப்ஜே வந்துட்டு ரூட் விட்றாரு பாருங்க வியானாக்கு. ஐயோப்பா ரூட் விட்டுட்டு இருக்கும்போது திவ்யாவுக்கு ஒரு அம்பை விட்றாரு. என்ன இது சைக் அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ கெமியும் எஃப்ஜியும் வந்து ஒரே டீமில் இருக்கிறதுனால அவங்க வந்துட்டு சாப்பாடு வைக்கிறதுக்காக கனியை கூப்பிட்றாங்க. இவங்க வந்து ஒரு கப்புள்ஸ் மாதிரி வந்துட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்த மாதிரி ஒரு சீனாக போடுறாங்க. அப்போ வந்துட்டு அந்த நேரத்தில் அந்த பக்கம் வந்து வியானா வராங்க. உடனே இவர் உட்கார சொல்கிறார் வியானாவை. ரைட்டு அப்படின்போது கெமி கேட்குறாங்க, யார் இவங்கன்னு. என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டு. எனக்கு சொல்லவே இல்லையே, இந்த நம்பர் கூட நான் மொபைலில் பார்க்கவே இல்லையா அப்படி இப்படின்னு கலாய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் இல்லை நான் சொன்ன நீ மறந்துட்ட அப்படி இப்படின்னு மழுப்புறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க இவருக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது. யார் வியானா சொல்கிறாங்க, நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, அதில் நான் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஐ எம் டன் அப்படின்றாங்க. என்னால் இதுக்கு மேலே முடியாது, உங்க கூட வாழ முடியாதுன்ற மாதிரி கலாய்க்கிறாங்க. இவங்க பேபி அப்படிலாம் இல்லை அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது திவ்யா அந்த பக்கம் கிராஸ் பண்ணுறாங்க. இவங்க அந்த பக்கம் போயிடுறாங்க. நம்ம கெவி திவ்யா அந்த பக்கம் கிராஸ் பண்ணி, திவ்யா நீனே இந்த பக்கம் இந்த ஹோட்டலுக்கு எதுக்கு வந்தானு, சும்மா சாப்பிட்டுட்டு போகலாம் வந்தனவுடனே அது வந்து கெமிக் அதில் விழுந்தவொடனே ஸ்ட்ரெயிட்டாக வராங்க, தண்ணி எடுத்து மூஞ்சிலே ஊற்றுறாங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷன் பூ அப்படின்ட்டு. அவங்க வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிஜமாக தான் பண்ணணும். இவரெல்லாம் நார்மலாக வந்துட்டு வியானாக்கு ஒரு பக்கம் ரூட்டு சாண்ட்ரா சொல்லி தான் நம்மளுக்கு தெரியும் இவர் வந்து திவ்யாவுக்கு ரூட் விட்டுருக்கான்னு. அது வந்து எப்போ தெரியுதுன்னா இப்போ கன்ஃபார்ம் ஆகுது. திவ்யாவா ஏண்டா டே தம்பி ஆளை பார்த்தா டம்மியாக இருக்க, என்னடா பண்ணுற விஷயம்லாம் பயங்கரமாக இருக்கே, பயங்கரமான நாளாக இருக்கேப்பான்னு ஸ்டார்டிங் ஆதிரை. அதுக்கப்புறம் வந்துட்டு திவ்யா ட்ரை பண்ணியிருக்காரு. திவ்யா வந்துட்டு ரெஸ்பான்ஸ் ஒழுங்காக கொடுக்கணும்னு இப்போ வியானா வச்சுட்டு திவ்யாவுக்கு இங்கே ரூட் விட்றாரு. என்னத்தை சொல்ல, நீங்கள் இதை பற்றி கருத்து சொல்லுங்கள். இந்த எஃப்ஜே வந்துட்டு எவ்வளோ தப்புகள் இது வரைக்கும் பண்ணிட்டாரு, எவ்வளோ வாய்வார்த்தை விட்டுட்டாரு, ஃபிசிக்கல் வயலன்ஸ் அது இதுன்னு பண்ணாலும் ஒரு ஈவன் சிங்கிள் எல்லோ கார்டு கூட வரல. இப்போ கேப்டனாக உட்காந்துட்டு இருக்காப்புல. இவரை பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.